சற்று முன் கூண்டோடு திமுகவில் இணைந்த 20 முக்கிய புள்ளிகள். தரைமட்டமான அதிமுக பேரதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுகவில் கடுமையான அதிருப்தியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் இந்த கட்சி தேராது என நினைத்து 20 பேர் வேறு கட்சிக்கு தாவுவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அன்வர் ராஜா, மைத்திரனை தொடர்ந்து முக்கிய பிரமுகர்களை வளைக்கும் பணியில் மும்முரமாக இறங்கி இருக்கிறது. திமுக என அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. திமுக அதிமுகவை கபலீகரம் செய்ய போவதாக எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களை பேசி வருகிறார்கள். இது குறித்து பத்திரிகையாளர் ராஜகம்பீரம் அப்பாஸ் கூறுகையில், அதிமுக என்கிற அரசியல் கட்சி ஒரு ஓடாத குதிரை போல நின்றுவிட்டது. அதாவது பஸ் ஸ்டாண்டில் நிறைய பஸ் இருக்கும், ஒரே போர்டு போட்ட பஸ் 2 நிற்கும். திடீரென்று டிரைவர் ஒரு வண்டியை ஸ்டார்ட் செய்தால் முன்னால் இருக்கும் வண்டியில் கஷ்டப்பட்டு இடம் பிடித்தவன் எல்லாம் இன்னொரு வண்டியை நோக்கி ஏர் விடுவார்கள். சாதாரண பயணிகள் கூட ஓடுகிற வண்டியில்தான் பயணிக்க நினைப்பார்கள். அரசியலில் ஓடாத வண்டியின் எப்படி பயணிப்பான்? அதிமுக இனி கரை ஏறாது. தென் மாவட்டங்களில் அதன் வாக்கு சதவீதம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதிமுக மாற்றத்தை உண்டாக்க வேண்டுமென்றால் அது வலிமை பெற வேண்டும். பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும். அதற்கு பதிலாக பாஜகவுடன் ஒரு பொருந்தாத கூட்டணியை வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நான் மோடியை விட வலிமை மிக்க தலைவர். ஜெயலலிதா கடந்த காலங்களில் சொன்ன வார்த்தை இது. ஜெயலலிதா சங்கராச்சாரியரை கைது செய்து சிறையில் வைத்தார். மிகப்பெரிய வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடிய ஆற்றல் உடையவராக ஜெயலலிதா இருந்தார். அப்படிப்பட்ட போயஸ் கார்டனில் எல்லோரும் காத்து கிடந்தது போய் அதிமுகவின் முதலமைச்சர் யார் என்று கேட்டால் மேலிடம் முடிவு செய்யும் என்றார்கள். ஆக அதிமுகவுக்கு தலைவர் அதிமுகவா, அமித்ஷாவா, ஏடிஎம்கேவா, இது மோடி எம்கேவா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதனால்தான் இன்றைக்கு அதிமுக டைட்டானிக் கப்பல் போல மூழ்கத் தொடங்கிவிட்டது. இதில் பயணித்தோம் என்றால் தரையில் போய் மூழ்க வேண்டியதுதான், ஒன்றுமில்லாமல் போக வேண்டியதுதான். எனவே இந்த கட்சி வெற்றி பெறாது. இதற்கு எதிர்காலம் இல்லை. எனவே அதிமுகவை இனி தேராது என்கிற காரணத்தினால்தான், இந்த கட்சி ஒன்றுமில்லை என்ற காரணத்தினால்தான் பலரும் வெளியேறியிருக்கிறார்கள். மேலும் எடப்பாடியின் முழுநேர கவனம் கட்சியை காப்பாற்றுவதற்கான முயற்சியில்தான் இருக்கிறதே தவிர தான் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும், தனக்கு இரட்டை இலை சின்னம் மாறிவிடக் கூடாது, ஊழல் வழக்குகளிலே 2ஆம் கட்ட தலைவர்களான வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் சிறைக்கு போய்விடக்கூடாது என்றுதான் கட்சி நடத்துகிறார்களே தவிர மக்கள் பிரச்சனையில் தலையிட்டு எதிர்க்கட்சி தலைவர் போராட்டங்களை நடத்தினார் என்ற நிலைமை இருக்கிறதா? ஆக அதிமுகவில் இருந்து 20க்கும் மேற்பட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் வெளியேறுவதற்கான சாத்தியம் இருக்கிறது என நம்பகத்தனமான வட்டாரங்கள் கூறுகின்றன. அதிமுகவில் கடுமையான அதிருப்தியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் இந்த கட்சி தேராது என 20 பேர் வேறு கட்சிக்கு தாங்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள். அது அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இதே போக்கை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டால் எடப்பாடி பழனிசாமி தவிர எல்லோருமே வேறு கட்சிக்கு தாவி விடுவார்கள் என்று கூறினார் பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அப்பாஸ். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.